இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அவர் சீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். பாருங்கள், ஒரு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சான். எப்படியாவது ஆண்டவர் பார்க்கணும், தொடணும். உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குள்ள அது மாதிரி எண்ணங்கள் இருந்திருக்குதா? வேதத்தில் ஒரு ஸ்ரீயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஸ்ரீயை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. விசுவாசம் சொன்னால் 12 வருஷமாக உதரப்போக்கோடு இருக்கிற ஒரு ஸ்ரீ, எந்த டாக்டராலும் கைவிடப்பட்ட நிலைமை, எங்கே போனாலும் பலகம் செலவழிந்து, எல்லா பணமும் செலவழிந்து, ஒன்றும் கையில் இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த உதரப்போக்கு நிற்கவே இல்லை. இயேசு அற்புதம் செய்கிறான்னு அநேக ஜனங்கள் பார்க்குறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் அவரை பார்க்க வேண்டும் என்று உறுதியாய் அவர் பின்னாடி போய் எப்படியாவது அவர் தொட்டானே சுகமடைவேன் என்று விசுவாசித்தால், அதுக்கு தான் சொல்கிறார் அந்த வசனத்தை. அவர் விசுவாசித்தால் அவளுக்கு அது நீதியாக எண்ணப்படுது. அவன் அந்த டைமில் சொன்னான். உடனே என்ன சொன்ன போகிற அந்த வசனத்துக்கு, அவர் ஸ்ரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். எப்படின்னா, அவர் விசுவாசித்தா எப்படி தொட்டா நான் சுகம் பெற்றுருவேன் நம்பினான். உடனே அவருடைய சமாதானம் கிடச்சிச்சு. தொட்ட உடனே அந்த உதரத்தின் ஊரல் நின்று போய்விட்டது. நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாதபடிக்கு, வியாதியோ வறுமையோ கஷ்டமோ எதை பற்றினு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, விசுவாசம் வச்சா போதும். விசுவாசம் தான் உன்னை உயர்த்தும், விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும், விசுவாசம் தான் உன்னை விடுதலையாக்கும், விசுவாசம் தான் சமாதானத்துக்குள்ளே நடத்தும். விசுவாசமாக இல்லாத வாழ்க்கை செத்ததுக்கு சமமாக இருக்கும். செத்து போனவங்களுக்கு எதனா விசுவாசம் இருக்குமா? இருக்காது. அதே போல் நம்ம விசுவாசம் இல்லாத வாழ்க்கை செத்தது கிரியைகளுக்கு சமமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசம் வைப்போம், ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம், தெய்வம் மேல் நம்பிக்கை வைப்போம், சுகத்தோடு பலத்தோடு வாழ்வோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக தேவனோட நாமத்தை மேம்படுத்துவதாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.